ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு அட்ராக்டான வீடியோ போடுறேன் பாருங்கள். இது வரைக்கும் இது மாதிரி போடாத வீடியோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருக்கேன், ஆல்ரெடி சாங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வீடியோ தான் அதிகமாக இனிமேல் வீடியோ அதிகமாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாங்ஸு கொஞ்சமாக தான் போடுவேன். காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்தேன். 3 மணிக்கு எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தெருவுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா மாடி மேலே போயிட்டு 4:30 மணிக்கு மாடிக்கு போயிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா கீழே வந்து வீடு எல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பூஜை ரூம் திறந்து பூஜை ரூம் எல்லாம் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இப்போ சாமிக்கு விளக்கேற்றலான்னு பார்த்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சொந்தக்கார ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம் ஒன்று, அதனால் இன்னும் போவே இல்லை. அவங்க யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கே, இன்னும் சொல்ல போனால் 2:30 மணிக்கே எழுந்துக்கிட்டேன். நான் எழுந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறமா போய் இப்போ சாமிக்கெல்லாம் பூ போட்டு போகலான்னு நினச்சேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி, இனிமேலாம் எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கு மேலே கிளம்பி போயிட்டு இங்கே வீட்டுக்கு வரும்போது ஒரு 9 மணி, 8 மணி 9 மணி ஆச்சு. இது வந்து பண்ணும்போது எடுத்துகிட்டே வந்தேன். வண்டியில் பைக்கில் வந்து எடுத்தேன். வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயில் தான் இப்போது ரொம்ப ஓவராக வெயில் காயுது ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் செடிங்கெல்லாம் ஒரு செடிங்க கூட அப்படியே கருகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. 7 days ரோஸ் எல்லாம் ஒன்று கூட பூக்கலை. கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு எதுனா கஷ்டம்னா நம்ம 10 நாளைக்கு முன்னாடி எப்படி பூத்துருக்கு இந்த பூ, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பயங்கரமாக எல்லாமே கருகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ். செடி அப்படியே அரும்பு சொன்னோம் இல்லைங்களா, 9 அரும்பு அடிச்சு சொன்னாங்க. 11 அரும்பு இருந்தது இல்லையா, அது எல்லாம் மலர்ந்துட்டுருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அரும்பு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 2 அன்றைக்கி அறுத்துட்டேன், கட் பண்ணிட்டேன். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதுலேயே கத்திரி செடியும் வச்சுருக்கேன். தண்ணி இந்த பூவே அப்படியே வாடிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடி எடுத்தது. அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ போய் மாடி தோட்டத்தில் இன்னும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கருகிட்டு இருக்கு. எல்லாம் கருகினாலும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பராமரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே 4 மணிக்கு போய் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை இது பாருங்கள், இப்போது நல்லா இருக்குது செடிங்க. அதனால் ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்குறது, கொஞ்சம் திட்டமாக இது மாதிரி நான் மேலே வந்து பார்க்காம பூத்துட்ருக்கு. எல்லா பூவும் பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செடி வைங்க. இது மாதிரி சந்தோஷமாக எல்லாம் சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் வந்து வீடியோவில் எதுனா எப்படி பேசுனேன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. பேசி வீடியோ போட்டோம்னா சரியாக போச்சு. இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆப்பில் போயிட்டு கஷ்டப்பட்டு அதை டவுன்லோடு பண்ணி போட்டு நல்லா பிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ போடுறது சும்மா கிடையாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கிட்ட போகும்போது கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு முறை ஃபஸ்ட்லேருந்து வரணும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ எடுத்து போடுறது. நீங்கள் இதை தவறாமல் பார்க்கணும். குண்டு மல்லி இப்போ தான் வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரூனிங் பண்ணி